வணக்கம். மறுவெளியீட்டில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படம். இந்த வெற்றிக்கு காரணம் என்ன? உண்மையை உடைத்து பேசியிருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து. இது குறித்து தான் பார்க்க போறோம். சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய படங்கள் பெரிய அளவுக்கு ஓடாம கைநட்டமாகுது. அதே நேரத்தில் நீங்க மறுவெளியீடு செய்யக்கூடிய திரைப்படங்களுக்கு மக்கள் படையெடுத்து போய் பார்க்குறாங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. என்னைய கேட்டா, ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படங்கள்லயே நல்ல படங்கள்ல மனிதன் ஒரு படம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த படம் எஸ்.பி. முத்துராமனுடைய இயக்கத்துல ஏவிஎம்முடைய தயாரிப்புல வெளிவந்தது. சந்திரபோஸ் இசையமைச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் கூட ஜெய்கணேஷ், ரூபினி, ஸ்ரீவித்யா, ரகுவரன் மற்றும் பலர் நடிச்ச திரைப்படம். பாடல்களை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார். நீ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இசைஞான இளையராஜாவுக்கும் ஏவிஎம்முக்கும் சின்ன மனத்தாங்கல் இருந்த காலகட்டம். அதனால எந்த பட்ஜெட் படங்களா இருந்தாலும் குறிப்பா 2 பேர் தான் அந்த நேரத்தில் இசையமைப்பாங்க. ஒன்னு சங்கர் கணேஷ் அப்படிங்கிற ரெட்டையர்கள், இன்னொன்னு சந்திரபோஸ். சந்திரபோஸ் இசையில அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையா ராஜா சின்ன ரோஜா, மனிதன், விடுதலை இந்த மாதிரி திரைப்படங்கள் ஒரு பக்கம் வர, இன்னொரு பக்கம் சின்ன பட்ஜெட் படங்களான தாய்மேலான இந்த சம்சாரம் அது மின்சாரம் இந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் ஏவிஎம் வந்துகிட்டு இருந்த இந்த காலகட்டம். மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அதுல நீங்க கேட்கலாம், எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்துல என்னங்க அப்படி ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மசாலா படத்துக்கான எல்லா கூறுகளும் நிறைஞ்ச திரைப்படம் இந்த படம். இந்த படத்துல சொல்ல போனா ரொம்ப அழகான ரஜினிகாந்த் நீங்க பார்க்க முடியும். நீங்க அப்படி அது ஏன் ரஜினிக்கு மக்கள் பிடிக்குது அப்படின்னு நீங்க இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட ரஜினி வர்றப்ப சலிப்பு தட்டாம படம் போய்கிட்டே இருக்கும். இன்னொன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு அன்பு கிடைக்காம சகோதர பாசத்துக்கு, குறிப்பா ஸ்ரீவித்யாவுடைய சகோதர பாசத்துக்கு ஏங்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ஏன் அது ஒரு சிறப்பான திரைப்படம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி காலகட்டத்து வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அமாவாசை காலகட்டத்தில் ஒரு பையன் பிறந்தா அவன் திருடன் ஆகிருவான் அப்படிங்கிற மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மூட நம்பிக்கை தான் படத்துக்கான மையக்கரு. இந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு படம் எப்படி தொடங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பையன் அமாவாசையில் பிறந்துருவான். அப்பாவுக்கு பிடிக்காது. அதான் ரஜினிகாந்த் அமாவாசையில் பிறந்துருவாரு. அப்பாவுக்கு பிடிக்காது. இவன் எதிர்காலத்தை திருடன் ஆயிரும் அப்படின்னு வாத்தியார் ஏதோ சொல்ல அவரை இந்த டேபிள் வெயிட்டை விட்டு அடிச்சிருவார் ரஜினிகாந்த். அதனால சின்ன வயசுல சிறைக்கு போயிடுவாரு. யாரை பார்த்தாலும் ரஜினியை மோரனேன், திருடேன் இந்த மாதிரியே சொல்ல 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 ரஜினி சிறைக்கு போயிட்டு வர்றவரா இந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல மனசுக்குள்ள பெரிய அளவுக்கு ஈரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு மனிதனா ரஜினி இந்த படத்துல சும்மா பின்னி எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். கூடவே அந்த இப்போ மசாலா படங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த இது, ஏன்னா ரூபினி இந்த படத்துல கதாநாயகி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரஜினிகாந்த் சீந்த, அப்புறம் வம்புழுக்க, அப்புறம் மோதல் காதலாகி வரக்கூடிய ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் கரு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு கரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தனுடைய வசனம் ஒன்று வரும் தெரியுமா? என்ன அப்படின்னா, எவன் என்னை முதல்ல அடிக்கிறானோ அவன் சின்ன பிள்ளையில குடிச்ச தாய்ப்பாலை சும்மா கக்க கக்க அடிப்பேன் அப்படின்னு ரஜினி சொல்லுவார் இல்லையா? அந்த வசனம் இதில் தான் வரும். இன்னொன்று, ரஜினிகாந்த் இந்த குண்டுகள் முழுக்க இந்த கோட்டு மாதிரி ஒரு சட்டையை போட்டு அதில் குண்டை தொங்க போட்டுக்கிட்டு AK-47 தூக்கி வச்சுக்கிட்டு அடிப்பார். இந்த மாதிரி காட்சியெல்லாம் இந்த படத்தில் தான் வரும். அதே மாதிரி நமக்கு சுவாரஸ்யமான பல காட்சிகள் இதுக்குள்ளே வரும். அதே மாதிரி இந்த அக்கா தங்கச்சியை காப்பாற்றுறது இந்த மாதிரி சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரபோஸுக்கு பெரிய அளவுக்கு பெயர் எடுத்து கொடுத்த திரைப்படம். கவிப்பேரரசு வைரமுத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை. 2 பாட்டு சமூக அக்கறை உள்ள ரொம்ப ரொம்ப சிறப்பான பாட்டு. குறிப்பா எந்த பாட்டு அப்படின்னா, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. இந்த பாட்டு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு மனித தேடல் உள்ள ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு ரொம்ப சமூக அக்கறை உள்ள, நீங்க முதல்ல அந்த தலைப்புல வரக்கூடிய மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் அப்படிங்கிற பாட்டு, ஏழை பெண்ணின் தோளை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா அப்படிங்கிற வரிகளால் கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. இன்னொரு பாட்டு கால கால முரட்டு கால அப்படிங்கிற பாட்டு, ரஜினிகாந்துக்கு ஒரு படத்துக்கும் ஒரு ரஜினிகாந்துக்காக பாட்டு வைப்பாங்க. அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய அந்த பாட்டு. இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல இசையா ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டு தெரியுமா? ஏதோ நடக்கிறது, இதமா இருக்கிறது, இறக்கை முளைக்கிறது, இதயம் பறக்கிறது அப்படிங்கிற இந்த பாட்டு. ஏன் இந்த பாட்டு இசையா சிறந்த பாட்டு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சந்திரபோஸ் உண்மையிலே காதலி 2 பேரும் அந்த இதயம் பறக்கிறது மாதிரி வானத்துல பறக்கிறது மாதிரியான அந்த மெட்டு இசைச்சேர்ப்பெல்லாம் பண்ண கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. ஜெயசுதாஸ், சித்ரா 2 பேர் இந்த பாட்டு ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இன்னொரு பாட்டு ஒரு
தம்பியை நினைச்சு அதே நேரத்தில் மகளுக்கு தாலாட்டு பாடக்கூடிய ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே அன்னை சொல்லும் பாட்டில் அர்த்தம் உண்டு கண்ணே அப்படிங்கிற இந்த பாட்டு. அனைத்து பாட்டு முத்து அப்படின்னு இதுக்குள்ள சொல்லலாம். சரி, கவிப்பேரரசு வைரமுத்து என்னங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இது படம் வெளியாகிறப்ப அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படம் சிறந்த படம், அதனால இந்த படம் ஓடுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. கூடவே என்ன அப்படின்னா, இந்த படம் இன்னும் சிறப்பாக ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, படத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்தை மட்டும் சொல்லல, அவர் குஷி படத்தை சொன்னாரு, அது அவர் எழுதின பாட்டு. அதே மாதிரி ரிதம் படத்தை சொன்னாரு, அதுவும் அவர் எழுதின பாட்டு. கூடவே பாடல்களை பத்தி அவர் சொன்னது விஷயம் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். பாடல்கள் எப்படி ஒரு படத்தை காப்பாத்துது காலங்காலமா அப்படிங்கிறது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பெண்கள் பட்டுச்சேலைக்கு உள்ள தாழம்பூ வச்சிருப்பாங்க. தாழம்பூ 2 விஷயத்துக்காக வச்சிருப்பாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வண்டுகள் வராது அந்த மனத்துக்கு. இன்னொன்னு, தாழம்பூ இருந்த சேலையை எடுத்து கட்டினோம்னா மணக்கும். எப்படி ஒரு தாழம்பூ ஒரு சேலையை மணக்குது, இன்னொன்னு அந்த வண்டு பூச்சிகள் இருந்து காக்குதோ, அதே மாதிரி ஒரு நல்ல பாடல்கள் அப்படிங்கிறது நல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த படத்தை காப்பாத்துது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்களை காப்பாத்துது. ஆனா இன்னைக்கு அது மாதிரி படங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காதல் காட்சிகள் பெருசா வர்றதில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா பாசத்துக்கான காட்சிகள் வர்றது கிடையாது. குடும்ப விஷயங்கள் வர்றதில்லை. அதனால இதெல்லாம் உள்ள நல்ல படங்கள் வர்றதில்லை. அதனால தான் இந்த மாதிரியான படங்கள் மறு வெளியீடு வர்றப்ப மக்கள் சாறை சாறையா போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற இந்த உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த வகையில் மனிதன் படத்தை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டைக்கு சண்டை இருக்கும், அதே மாதிரி காதலுக்கு காதல் இருக்கும், மோதலுக்கு மோதல் இருக்கும், பாசத்துக்கு பாசம் இருக்கும், பாட்டுக்கு பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால தான் இந்த படம் சிறப்பாக ஓடுனுச்சு. படத்தை போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.